என் பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி மெடிசின்காக ரொம்ப காசு செலவாகணும்னு சொன்னாங்க. அதனால யாரால முடிஞ்ச உதவி செய்யும். அடிபட்டு பிக்ஸ் வந்து பிரியா ஹெல்ப் பண்ணணும் யாருக்குன்னான்னு சொல்லிட்டு அதுவே ஒரே மனநிலை பைத்தியமாக ஆயிடுச்சு அவருக்கு. சரி நானும் எவ்வளோ அடக்கி பார்த்தேன், அவர் அடங்குற மாதிரி தெரியல. சரி ஒரு சார் வந்து யாருன்னே எங்களுக்கு அவங்க தெரியாது, அவங்க கூட்டின்னு போய் எங்களை அந்த வேலூர் ராணிப்பேட்டை ஆஸ்பத்திரியில் காமிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் மறுபடியும் அங்கே போக ஆரம்பித்தோம். போய் வந்து இந்த 3 மாதமாக தொடர்ந்து 20,000 கொடுத்தா தான் பெட்டில் சேர்ப்பான் அப்படின்னு சொன்னாங்க அந்த மேடம். எங்களால் 20,000 இல்லைம்மா கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அவங்க நீங்கள் வாரம் ஒரு தடவை வந்து பார்த்துக்குவாங்க, 50,000 வாங்கன்னு சொன்னாங்க. சரி வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ நான் என் பெரிய பிள்ளை இறந்ததுலேருந்து எங்கேயும் வேலைக்கு போகிறதுக்கு இல்லை. இவர் ஒருத்தர் தான் எனக்கு இருக்கிறாரு. இவருக்கு நான் தான் இவரு தான் எனக்கு சொந்த பந்தமாக யாரும் எனக்கு இல்லை. இவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தாலும் என் பேச்சை கூட கேட்காத மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் நல்லதுமா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லதுமா, நம்மளுக்கு நல்லதுமா, ஒரு புண்ணியமா, ஒரு ஹெல்ப் பண்ணால் நல்லதுமா. இதே தான் ஒரு மெயின்ட்டில் வேலை செய்யுது. இப்போ போட்டுக்கிறதுக்கு மாத்திரை இருக்கா? போட்டு சரி, இதுக்கப்புறம் எப்போ ஹாஸ்பிட்டல் போகணும்? நீங்கள் 18ஆம் தேதி அடுத்த புதன்கிழமை வர சொல்லியிருக்காங்களா? சரி, அதுக்குள்ள என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ அது உங்களுக்காக நான் கண்டிப்பாக பண்ணுறேன். சரிங்களா? சரி வரட்டுங்களா? நல்லா சாப்பிடுங்க, மாத்திரை போடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். தேங்க்ஸ்.